இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்றைய தினம் ஞானத்திலே நாம் விருத்தி அடைய வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஞானமுள்ளவர்களாக, தேவ ஞானம் நிறைந்தவர்களாக நாம் மாறும் பொழுது முதிர்ச்சி அடைகிறோம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவ கிருபையிலும் நாம் விருத்தி அடைய வேண்டும், மனுஷ தயவிலும் நாம் விருத்தி அடைய வேண்டும். அதை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. தேவ கிருபை நம்ம எல்லாருக்கும் தேவ கிருபை நிச்சயமாகவே இருக்கிறது, உண்டு. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அழுது மனஸ்தாபப்பட்டு அவரோடு ஒரு உறவை நாம் ஏற்படுத்தி கொண்டோம். ஆனால் அது நாம் செய்தோம் என்று நினைக்கிறோம். நிச்சயமாக அது நாம் செய்யவில்லை. கிருபையினாலே அவர் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால் நம்மை அவர் இழுத்தார். அந்த நிக்கோதேமுக்கு சொன்ன பொழுது கூட ஆண்டவர் சொன்னார், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆனால் அதை உன்னால் பார்க்க முடியாது. அதே போலதான் நமக்குள்ளால் ஆவியானவர் அசைவாடும் பொழுதுதான் நாம் பாவி என்று சொல்லுகிற உணர்வை நாம் பெறுகிறோம். நம்முடைய நற்கிரியைகளினாலேயும் நம்முடைய ஜெபங்களினாலேயும் தவங்களினாலேயும் புண்ணிய கிரியைகளினாலேயும் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. பரலோகம் அங்கீகரிக்கிற ஒரே ஒரு மார்க்கம் உண்டு, அதுதான் இயேசு கிறிஸ்து. அவரே நமக்கு வழி. அவருடைய இரத்தம் மாத்திரமே நம்மை கழுவி பரிசுத்தமாக்க முடியும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசமும் ஆண்டவரிடத்திலே அழுது ஜெபிக்கிற அந்த ஜெபமும் ஆவியானோர் நமக்கு தருகிறது. ஆவியானோர் நமக்கு உதவி செய்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறது தான் அந்த இலவசமான மீட்பு. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்ட எல்லார் மேலும் ஆண்டுடைய கிருபை இருக்கிறது. ஆனால் அந்த கிருபையை நாம் பிரயோஜனப்படுத்தவும் முடியும், விருதாவாக்கவும் முடியும். வேதத்துல ஒரு வசனம் உண்டு, தேவன் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை என்று சொல்லி பவுல் சொன்னதை நாம் பார்க்கிறோம். யோனா 2ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நாம் படிக்கிறோம். பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் ஜெபிப்பது உண்மைதான், அவருடைய பிள்ளைகள்லேருந்து நீங்கள் அறிக்கை பண்ணுவதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் உங்கள் இருதயம் வேறு ஒன்றை பின்பற்றி போகிறது, மாயையை பின்பற்றி போகிறது. இந்த உலகத்திலே சம்பூரணமாக வாழ்வது, மிக செழிப்பாக வாழ்வது தான் சரியான வாழ்க்கை என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மாயையை பின்பற்றுகிறீர்கள். பிரசங்கிலே நாம் பார்க்கும் பொழுது என்னெல்லாம் மாயை என்று சொல்லி அவர் ஒரு பெரிய பட்டியலை போடுகிறார். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான் என்று நாம் வாசிக்கிறோம். எல்லாமே மாயை. சம்பூர்ணமாக நான் சம்பாதித்தேன், வேலைக்காரர்கள் எனக்கு இருந்தார்கள், ஆனால் என் மனதோ அதிலே திருப்தி அடையவில்லை, அதெல்லாம் மாயை என்று கண்டுபிடித்தேன், நான் அதிகமாய் சம்பாதித்தேன், அதிக ஞானமுள்ளவனாய் இருந்தேன், ஆனால் அது பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி கடைசியிலே அந்த பிரசங்கி சொல்லுகிறார். அப்படியானால் இந்த உலகத்திலே அதிகம் வேண்டும், இன்னும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிற இந்த உலக காரியங்கள் எல்லாமே மாயையானவைகள். வெறும் உலகத்துக்கு மாத்திரம் நாம் ஆண்டவரை சேவித்தோமானால், வெறும் உலக நன்மைகளை தேடி மாத்திரம் நாம் இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமானால் நமக்கு வரும் கிருபையை நாம் போக்கடிக்கிறோம். கர்த்தர் நமக்கு தருகிற கிருபை நம்மை விட்டு எங்கேயோ போகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே போல
இந்த கிருபையை விருதாவாக்காத படிக்கு நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பவுல் நமக்கு சொல்லுகிறார். தேவன் நமக்கு அளிக்கிற கிருபையை நாம் வீணடித்து விடலாம், விருதாவாக்கி விடலாம். கிருபை வருகிறது, அது எங்கேயோ செலவழிந்து போகிறது. அது சரியான விதத்திலே அது செலவழிக்கப்படவில்லை. நாம் விருதாவாக்க கூட முடியும். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் தருகிற கிருபை, நம்முடைய வாழ்க்கைக்கென்று, நம்முடைய ஊழியத்துக்கென்று அவர் தருகிற கிருபையை நாம் போக்கடிக்க முடியும். ஆனால் பவுல் ஒரு நல்ல சாட்சியை சொல்லுகிறார். தேவன் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை சொல்லிவிட்டு அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். அதுதான் ரகசியம். கர்த்தர் நமக்கு தருகிற கிருபை வீணாகாமல் அது சரியான விதத்திலே பயன்பட வேண்டுமானால், அது விருதாவாய் போகாமல் செலவழிக்கப்பட வேண்டுமேயானால், கர்த்தருக்காக நாம் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். பவுல் எப்படி பிரயாசப்பட்டார்? அநேக முறை கண் விழிப்புகளிலும் காவல்களிலும் அநேக போராட்டங்களிலும் இருந்த பொழுதும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு விருப்பம் என்று சொன்னார். ஆண்டுடைய வார்த்தைகளை அறிவிப்பதிலே, கர்த்தருடைய ராஜ்யம் அந்த பூலோகத்திலே கட்டப்படுவதிலே அவர் ஜாக்கிரதையாக இருந்தார். கர்த்தருக்காக நாம் வாழும் பொழுது, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடத்திலே நாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு தருகிற கிருபையை நாம் பிரயோஜனப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கென்று தருகிற கிருபை உண்டு. ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்யவில்லை, உலக வாழ்க்கையிலே ஒரு வேலைத்தான் செய்கிறீர்கள், ஆனாலும் அந்த இடத்திலே நீங்கள் உண்மையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அலுவலகத்திலே நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கிறீர்கள். கர்த்தர் அங்கே உங்களை ஒரு தீபமாக வைத்திருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அது கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற நியமம். நீங்கள் அங்கே வெளிச்சமாக இருக்க வேண்டும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் இருளாக இருக்கிறார்கள், லஞ்சம் வாங்குகிறார்கள், பொய் பேசுகிறார்கள், அரசாங்கத்திற்கு உண்மை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி இருளை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதன் நடுவிலே நீங்கள் உண்மையாக கர்த்தருடைய வெளிச்சத்தை வீச வேண்டும். நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது, சரியாக நீங்கள் வேலை செய்யும் பொழுது, நேரத்தை விரயமாக்காமல் சரியான நேரத்திலே அலுவலகத்திற்கு போய் சரியான நேரத்திலே நீங்கள் வெளியே வரும் பொழுது, அலுவலக வேலைகளை நீங்கள் உண்மையாய் பார்க்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்காக வெளிச்சம் வீசுகிறீர்கள். எல்லாரும் லஞ்சம் வாங்குகிறார்கள், நீங்கள் மட்டும் அந்த இடத்திலே உண்மையா இருக்கிறீர்கள். உங்களிலிருந்து கர்த்தருடைய வெளிச்சம் வெளியே போகிறது. கர்த்தர் உங்களுக்கு கூடுதல் கூடுதல் கிருபைகளை தந்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த கிருபை விருதாவாய் போகாதபடிக்கு நீங்கள் அதிகமாக பிரயாசப்படுங்கள், அவருக்காக பிரயாசப்படுங்கள். தேவ கிருபை நமக்கு வருகிற வழிகள் நிறைய உண்டு. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை பெறும்படிக்கு கிருபாசன தண்டையிலே நாம் கிட்டி சேர வேண்டும் என்று ஆண்டோடைய வசனம் சொல்கிறது. ஆண்டுடைய கிருபாசனத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டுடைய இரத்தம் இருக்கிறது. இன்னும் நீங்கள் பரிசுத்தமாகும் பொழுது, இன்னும் ஆண்டவர் அண்டை கிட்டி சேரும் பொழுது, கிருபாசன தண்டையிலே அவருடைய பரிசுத்தத்திற்காக நீங்கள் இறைஞ்சு நிற்கும் பொழுது, இன்னும் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். ஆண்டுடைய கிருபை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது. கர்த்தர் அவருடைய கிருபை உங்களுக்கு தந்து உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என்னுடைய ஊழியத்திற்கு தேவையான கிருபையை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். நான் செய்கிற வேலைக்கு தேவையான கிருபையை எனக்கு இன்னும் தாரும். அதை நான் போக்கடிக்காத படிக்க இன்னும் பிரயாசப்பட கர்த்தர் ஒருவேளை ஒரு ஆத்மாவை பற்றிய ஒரு பாரத்தை உங்களுக்கு தந்திருப்பாரானால், அந்த காரியத்திலே நான் இன்னும் பிரயாசப்பட அந்த ஆத்மாவை உம்மண்டை வழி நடத்த வேண்டிய கிருபையை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். உங்களுக்கு தேவையான கிருபை கர்த்தரிடத்திலே இருக்கிறது. அது நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அதிகம் கிருபையை தருகிறார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற கிருபை உண்டு ஆண்டவரே. காலைதோறும் புதிதா இருக்கிற உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு உண்டு ஏசப்பா. அந்த கிருபையினால் எங்களை நிரப்பும். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தருகிற அந்த கிருபையின்படி போராடி பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நீர் தருகிற கிருபை வீணாய் செலவழிந்து போகாதபடிக்கு, அதை நாங்கள் விலக்கி போடாதபடிக்கு, மாயையை பின்பற்றாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அந்த கிருபையை பிரயாசப்பட்டு நாங்கள்
பெருக பண்ண, அதிகமான கிருபை பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். உம்முடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.